வணக்கம்ங்க. இன்றைக்கி நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலில் நாம் பார்க்க போகிறது நோ குக்கிங் ரெசிபீஸ். அதாவது காலை முதல் இரவு வரை சமைக்காமல் அடுப்பில் வைக்காமல் ஆனால் நமக்கு வயிறு நிறையிற மாதிரி எப்படி சாப்பிடலாம், அது போன்ற உணவுகளுக்கு என்ன மாதிரி பொருட்கள் தேவை, நம்மளுக்கு சூழ்நிலைக்கு ஏற்றவாறு சில நேரம் எரிபொருள் கிடைக்காமல் இருக்கலாம், இல்லை சில நேரம் சமைக்க முடியாமல் இருக்கலாம். அந்த சூழ்நிலைகளில் எப்படி சமைக்காத உணவை வயிறு நிறைய சாப்பிடலாம்ன்றதுக்கான சின்ன சின்ன ஐடியா தான் நான் இதில் தரப்போகிறேன். தேவைப்படுறவங்க கண்டிப்பாக இதை பார்க்கலாம். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன். எப்பொழுதுமே சமைக்காத உணவுகளில் முதல் இடம் பிடிக்கிறது என்னென்னா, நமக்கு அப்பப்போ கிடைக்கக்கூடிய காய்கறிகளும் பழங்களும் தாங்க. பச்சையாக சாப்பிடக்கூடிய காய்கறிகள், மேலும் சீசனபிள் ஃப்ரூட்ஸ், அந்தந்த சீசனுக்கு கிடைக்கிற பழங்கள். இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்ட போகிறது இந்த ட்ராகன் ஃப்ரூட், கள்ளிப்பழம். இதை வைத்து தேங்காவும் சேர்த்து ஒரு சுவையான மில்க் ஷேக்கு. காலை நேரம் இதை நம்ம குடிக்கிறதுனால நமக்கு நல்ல பலனும் இருக்குது, வயிறு நிறைஞ்ச மாதிரியும் இருக்கும். நான் தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கிறேன். அதே போல் ஒரு ட்ராகன் ஃப்ரூட்டை இது போல் தோல் எடுத்து நறுக்கி வச்சுக்கிறேன். இப்போ மிக்சி ஜாரில் நம்ம இந்த ஒரு கப் அளவுக்கு ட்ராகன் ஃப்ரூட் சேர்த்துடலாம். இதில் ரொம்ப இனிப்பெல்லாம் இருக்காதுங்க, சப்புன்னு தான் இருக்கும். தேங்காய் பால் கொஞ்சம் சேர்த்து நான் இதோட இனிப்புக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நாட்டு சக்கரை, கருப்பட்டி எதனாலும் சேர்த்துக்கோங்க. தேன் சேர்க்கும் போது அதோடைய சுவை ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த 2 டேபிள் ஸ்பூன் தேன் சரியான இனிப்புக்கு சமமாக இருந்ததுங்க. அவ்வளோதான். நல்லா அடித்து நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோன்னா ஒரு சுவையான ட்ராகன் ஃப்ரூட் கோகோனட் மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோ சுவையாக இருக்கும், செய்து பாருங்கள். இப்போ அடுத்து நம்ம செய்ய போகிறது ஒரு சாலட் தான். நான் இதுக்கு பாசிப்பருப்பு இரவே ஊற வச்சுட்டேன். காலையில் இந்த 1 கப்பு சாலடு அந்த ஜூஸ் கூட எடுத்துக்கிறதுக்காக. பாசிப்பருப்பை நல்லா தண்ணி இருத்துட்டு ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. இது கூட நான் சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டு, நீங்கள் வேணால் பெரிய வெங்காயம் நறுக்கி சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் நறுக்கி சேர்த்துருக்குறேன். 1/4 கப் அளவுக்கு துருவின வெள்ளரிக்காய், அதே போல் 1/4 கப் அளவுக்கு துருவின கேரட்டை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி நாம் பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கலாம். கொழுந்து கருவேப்பிலை, புதினா நீங்கள் சாப்பிடுவீங்கன்னு சொன்னீங்கன்னா சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். தயிர் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துருங்க. இந்த பாசிப்பருப்பு எப்படின்னா அவ்வளோ சுவையாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. இது பச்சையாக நம்ம சாப்பிட்ட மாதிரியே ஒரு ஃபீல் இல்லை. இது கர்நாடகா ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்னுடைய நண்பர் ஒருத்தவங்க சொன்னாங்க. அதனால் அவங்க சொன்ன மாதிரி தான் இதை நான் செய்திருக்கிறேன். இப்போ பாருங்கள், இதில் தயிர் சேர்த்துட்டு உப்பு சேர்த்து கொஞ்சமாக எலுமிச்சைப்பழம் பிழிஞ்சிட்டேன். ரொம்ப சுவையாக இருக்கும். கூடுதல் சுவை பிள்ளைகளுக்கு விரும்பி சாப்பிடுவாங்கன்னா, இப்போ நீங்கள் கடையில் வாங்குகிற மிக்சர் ஏதாவது இருந்ததுன்னா அதில் ஒரு 1/4 கப்பை சேர்த்துக்கோங்க. காலை நேரம் இதில் ஒரு சின்ன கப் அளவுக்கு நம்ம இந்த சாலடும் ஏதாவது காய்கறி இல்லை பழம் சேர்ந்து ஒரு ஜூஸ், இது 2மே சாப்பிட்டாலே போதுங்க. வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்கும். ரொம்ப சுவையாகவே இருந்தது, செய்து பாருங்கள். இப்போ அடுத்து நாம் செய்ய போகிறது இதை ஒரு சூப் மாதிரி சொல்லலாம், இல்லை ரசம்னு சொல்லலாம். நல்ல பழமாக இருக்கிற ஒரு 3 தக்காளி எடுத்துக்கோங்க. அதை நல்லா கொஞ்சம் அழுத்தி பிசைஞ்சு விட்டுடுங்க. மிக்சிலெலாம் சேர்த்து அடிக்க வேணாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம பிசையும் போது நல்லாவே பிசைஞ்சு வரும். கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கோங்க. தக்காளியை நல்லா இது போல் அழுத்தி பிசைஞ்சு எடுத்துருங்க. சின்ன வெங்காயம் சும்மா ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு 2 பச்சை மிளகாய், இதை கையிலேயே உங்களால் நசுக்க முடியும்னா இது போல் நசுக்கி சேர்த்துருங்க. இல்லைன்னு சொன்னால் இடிகல்லில் வச்சு சும்மா லைட்டாக அப்படி இடிச்சிட்டு நம்ம கையில் நல்லா பிசைஞ்சு விட்டு இந்த தக்காளி கூட சேர்க்கணுங்க. இதில் நம்ம புளியெல்லாம் சேர்க்க போகிறது கிடையாது. இதுவுமே ஒரு கர்நாடகா ஸ்பெஷல். கர்நாடகா சைடில் இது போல் செய்து இதை என்னமோ தக்காளி கொஜ்ஜு அப்படின்னு சொல்லுவாங்களாம். இதெல்லாம் எனக்கு என்னுடைய யூடியூப் நண்பர் ஒருத்தவங்க தான் சொன்னாங்க. அவங்க இது போல் அடிக்கடி செய்வாங்க அந்த அம்மா. அதனால் அவங்க சொன்னதன் பேரில் நானும் செய்து பார்த்தேன். ரொம்ப சுவையாக இருந்தது. இப்போ பாருங்கள், இது கூடவே பச்சை மிளகாவையும் நல்லா அதே போல் கையிலேயே பிசைஞ்சு விட்டுடுங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி, இது எல்லாமே கையில் சேர்த்து பிசைகிறது தாங்க அதோடைய சுவையே. சில பேருக்கு என்ன இதெல்லாம் போட்டு கையில் பிசைகிறோமே அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. நம்ம சாப்பிட்றது கையில் தாங்க சாப்பிட்றோம். கையை நல்லா அலம்பிட்டு நம்ம இது போல் செய்யும் போது நம்ம கைகளால் பிசைஞ்சு செய்கிற எதுவுமே சுவை கூடுதல் தான். இப்போ அது கூட ஒரு 2 பூண்டு பல்லியும் தட்டி நல்லா பிசைஞ்சிட்டு தேவையான அளவுக்கு தண்ணீர் சேர்த்துருங்க. நிறையா தண்ணீர் சேர்க்கக்கூடாது. நம்ம எடுத்து தக்காளி பிசைஞ்ச அளவுக்கு தான், அந்த புளிப்பு தாங்குகிற அளவுக்கு தான் நம்ம தண்ணீர் சேர்க்கணும். சேர்த்துட்டு சும்மா ஒரு 1/4 எலுமிச்சை பழம் இதில் புளிஞ்சிருங்க. நாம் இந்த பச்சை புளி ரசம் வைப்போம், அதுவுமே ரொம்ப சுவையாக இருக்கும். அதே போல் இது தக்காளி சேர்த்து இதை சும்மா சூப் மாதிரி குடிக்கிறதுக்குமே அவ்வளோ நல்லா இருந்தது. சுட சுட சாதத்தில் சேர்த்து சாப்பிட்றதுக்குமே ரொம்ப நல்லா இருந்தது. இதை சமைக்காத சாதத்தில் சேர்த்தாலுமே ரொம்ப சுவையாக இருக்கும். அப்போ சமைக்காத சாதம் என்ன, அதையும் நம்ம பார்த்துடலாம். இது போல் ஒரு தக்காளி சூப் இல்லை தக்காளி ரசம் அடுப்பில் வைக்காமல் செய்து பாருங்கள்.
அவசர நேரத்துக்கு கண்டிப்பாக நிறைய பேருக்கு இது உதவும். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது மதிய உணவு, இரவு டின்னர். இதை எப்படி நம்ம காம்பன்சேட் பண்ணலாம்? காலையில் சாப்பிடக்கூடியதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ பாருங்கள், ஒரு கப் அளவுக்கு சிகப்பு அவல் நான் எடுத்துருக்கிறேன். கெட்டி அவல், இல்லை பேப்பர் அவல், வெள்ளை அவல், சிவப்பு அவல் எதுனாலும் எடுத்துக்கோங்க. எடுத்து 2 தடவை அலசி தண்ணி எடுத்துட்டு 3/4 கப்பு அளவுக்கு தண்ணீர் சேர்த்துருங்க. ஒரு கப்பு அவலுக்கு 3/4 கப்பு தண்ணீர் சேர்த்து ஒரு 20 நிமிஷம் ஊற விட்டுருங்க. ஏன்னா இது கொஞ்சம் கெட்டி அவல், அதனால் நான் ஊற விடுறேன். இப்போ பாருங்கள், இன்னொரு கப்பில் ஒரு 4 வரமிளகாய், ஒரு 2-3 காஷ்மீரி மிளகாய் சேர்த்து பச்சை தண்ணி ஊற்றி அப்படியே நான் கொஞ்சம் நேரம் ஊற போடுறேன். இந்த மிளகாய் கொஞ்சம் சாஃப்ட் ஆகட்டும். இப்போ ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நமக்கு பாருங்கள், அவல் நல்லா பொலன்னு சாதம் மாதிரி அப்படியே ஊறி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இது தாங்க நமக்கு சமைக்காத சாதம். அரிசி சாதம் பதில் நம்ம சாதம் வேணும்னு சொன்னால் அவல் இது போல் பயன்படுத்தலாம். இல்லைன்னா பொரி நீங்கள் பயன்படுத்தலாம் சாப்பிட்றதுக்கு. இந்த அவல் தயிர் சாதத்துக்கு நான் ஒரு பவுல் எடுத்து வச்சிடுறேன். இந்த அவல் வச்சு தயிர் சாதம், லெமன் சாதம், மாங்காய் சாதம், தேங்காய் சாதம் இது போல் எதுனாலும் செய்யலாங்க. இதை நான் செய்து காட்ட போகிறது கிடையாது. நிறையா சிம்பிளாக ஒரு தயிர் சாதம் தான். நிறையா வெரைட்டி இந்த அவல் வச்சு என்னெல்லாம் நீங்கள் சமைக்காமல் செய்யலான்றதுக்கு வாடிப்பட்டி அம்மா சமையல் அப்படின்னு ஒரு சேனல் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா அந்த அம்மா அவ்வளோ அருமையாக தொடர்ந்து ஒரு 10 நாள் சமைக்காத உணவுகளை அவ்வளோ போடுறாங்க. நான் லிங்க் தரேன் டிஸ்கிரிப்ஷனில். கண்டிப்பாக வாடிப்பட்டி அம்மா சமையல் சேனலை பாருங்கள். இது போல் சமைக்காத உணவுகள் தரமாக நிறைய பார்க்கலாம் நீங்கள். இப்போ நான் ஒரு பவுல் எடுத்து அந்த ஊறின அவல் நல்லா கையில் பிசைஞ்சு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு எடுத்துருங்க. இப்போ ஒரு இட்லி தட்டில் நல்ல ஒரு காட்டன் துணியை அலசி பிழிஞ்சிட்டு வச்சுருங்க. அது மேலே இப்போ நம்ம இந்த அவல் நல்லா பிசைஞ்சு எடுத்தோம் பாருங்கள், அதை இப்படி வச்சு அழுத்திடலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது சார். நம்ம அப்படியே பிசைஞ்சு நம்ம சாப்பிட முடியாதுங்க. ஆனால் இது போல் செய்து சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சுவையாக இருக்கும். நம்ம இந்த இட்லிக்கு சட்னி அரைக்கிற வரைக்கும் அது அப்படியே துணியில் இருக்கட்டும். இப்போ மிச்ச அவல் இருக்குது இல்லையா, இதை நான் தயிர் சாதம் செய்ய போகிறேன். பாருங்கள், ஒரு 2 இல்லைன்னா 3 குழிக்கரண்டி அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை அப்படியே இன்னும் கொஞ்சம் கூடுதல் சுவையாக செய்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. அதே போல் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் நறுக்கி சேர்த்துக்கலாம். இது கூட கேரட்டு, வெள்ளரிக்காய், கொத்தமல்லி இது நம்ம விருப்பம் போல் சேர்த்துக்கலாங்க. நான் சின்ன வெங்காயம் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துருக்குறேன். சேர்த்து நல்லா கிளறிடுங்க. தேவையான அளவுக்கு இதில் உப்பு சேர்த்துக்கலாம். நான் இட்லி பிசைகிறதுக்குலாம் உப்பு சேர்க்கலைங்க, சட்னியில் இருக்கிறதே போதும். பச்சை மிளகாய் சாப்பிடக்கூடியவங்க சும்மா ஒரு பாதி பச்சை மிளகாய் நறுக்கி சேர்த்துக்கலாம். சுவையான அவல் தயிர் சாதம், அடுப்பில் வைக்காத தயிர் சாதம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. மதிய வேலைக்கு வயிறு நிரம்ப சாப்பிடலாம். வெறும் அவல் சாப்பிட்றத காட்டிலும் இது போல் சாப்பிடும் போது வயிறு நிறையும் நமக்கு. இப்போ சட்னிக்கு மிக்சி ஜாரில் ஒரு வெங்காயம் நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு தக்காளி, நல்ல பெரிய வெங்காயம் 1, பெரிய தக்காளி 1 சேர்த்துருக்குறோம். இப்போ தண்ணியில் போட்டு வச்சுருந்தோம்லே மிளகாய், இது போல் தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊறுச்சுன்னா அந்த மிளகாய் சாஃப்ட் ஆகும். சுடு தண்ணியில் போடும்போது இன்னும் நல்லா இருக்கும். ஆனால் நம்ம இன்றைக்கி சமைக்காத உணவு செய்கிறோம், அதனால் பச்சை தண்ணியிலே ஊற போடுறோம். இதுவும் ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். அப்படி அரைக்கும் போது சட்னி நல்லா வழவழன்னு இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் திரியாக இருக்கிற மாதிரி இருக்கும் பச்சை வெங்காயம்லாம் சேர்க்கும் போது. இப்போ நான் அந்த மிளகாயெல்லாம் சேர்த்துட்டு ஒரு சின்ன புளியங்கொட்டை அளவுக்கு புளி சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு, தேவையான அளவுக்கு உப்பு. இது போல் நீங்கள் ஒரு கார சட்னி அரைச்சி சாப்பிட்டு பாருங்கள். எங்கள் வீட்டில் அடிக்கடி இதாங்க அரைப்பேன். ரொம்ப சுவையாக இருக்கும். சுட சுட இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். இன்றைக்கி நம்ம இந்த சமையல் செய்யாத, அடுப்பில் வைக்காத அவல் இட்லிக்கு இதை தொட்டு சாப்பிட போகிறோம். சட்னி ரெடி, நல்ல காரச்சாரமாக இருக்கும். மேலும் இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருங்க. அப்போ இந்த காரத்திற்கும் அந்த நல்லெண்ணெய் சேர்க்கிறதுக்கும் அவ்வளோ சுவையாக இருக்கும். இது போல் சேர்த்து சாப்பிடும் போது இன்னும் ஒரு 2 அவல் இட்லி சாப்பிடலாம் போல் நமக்கு தோணும். ஏன்னா அவல் நாம் அடுப்பில் வைக்காமல் செய்கிறோம் அவல் இட்லி. அதுக்கு இது போல் சட்னி இருந்தால் கண்டிப்பாக 4 இட்லிக்கு பதில் இன்னும் 2 இட்லி சேர்த்து சாப்பிடலான்னு தோணும். அவல் இது போல் சாப்பிடும் போது வயிறு நிரம்ப இருக்கும். நம்ம இன்றைக்கி சமைச்சு சாப்பிடல அப்படின்ற ஒரு ஃபீல் கண்டிப்பாக இருக்காதுங்க. இட்லி எவ்வளோ நல்லா வருது பாருங்க. வெறும் அவலையே நம்ம 3 வேளைக்கும் சாப்பிட முடியாது. ஆனால் இது போல் சில வெரைட்டிஸ் சாப்பிடும் போது ரொம்ப நல்லா இருக்கும். இன்னும் நான் கொடுக்குற ஒரு சேனல் டிஸ்கிரிப்ஷன் பாருங்கள், வாடிப்பட்டி அம்மா சமையல்து. அதில் நிறைய வெரைட்டிஸ், குழி பணியாரம், சக்கரை பொங்கல் எல்லாம் போட்டிருக்குறாங்க. கண்டிப்பாக எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும். உங்களுக்கு இன்றைக்கி நான் போட்டிருந்த இந்த அடுப்பில் வைக்காத உணவுகள் பிடிச்சிருந்ததுன்னா நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலுக்கும் ஒரு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஒரு ஹைப் பண்ணுங்கள். நன்றி.